மேட்ச் தோத்தது கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட் தான். பட் நம்ம டீம் இனி கொஞ்சம் நல்லா பிக்கப் பண்ணி வந்துட்டு இருக்காங்கன்னு தோணுது. ஸோ டெஃபினட்டா இந்த ஃபியூச்சர் மேட்ச்ல என்னென்னலாம் பழைய மேட்ச்ல என்னென்னலாம் விட்டோமோ தே கேன் லேர்ன் த லெசன்ஸ். அந்த லெசன்ஸ் என்னன்னு பார்த்து ஒவ்வொரு மேட்ச்ல இம்ப்ரூவ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. இந்த மேட்ச்லயும் கொஞ்சம் விஜய் சங்கர் பேட்டிங் பாத்தீங்கன்னா நல்லா வந்திருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் பவுலிங் டிபார்ட்மெண்ட்டும் இனியும் கொஞ்சம் ஃபயர் பண்ணா நல்லா இருக்கும். பவர் பிளே இம்ப்ரூவ் பண்ணிருக்கோம். பட் ஸ்டில் அந்த ஃபயர் மார்க்ல வரல. பவர் பிளே நல்லா வந்துச்சுன்னா டெஃபினெட்லி வி வில் வின் இட். அதாவது நம்ம நம்பிக்கையை விட வேண்டாம். சென்னை வில் டெஃபினெட்லி கம் பேக். நம்ம தோனி நல்லா ஒரு வழி நடத்தக்கூடியவர் தான். அவர் பேக் ஹேண்ட்ல எல்லாத்தையும் கைட் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ அந்த யங்ஸ்டர்ஸ் ஸ்டெப் அப் பண்ணணும். அந்த எல்லாம் இருக்கிற யங்ஸ்டர்ஸ் எல்லாம் சேர்ந்து நம்ம எப்படி ஒரு டீமை கொண்டு வரலாம். இப்போ தூபைலாம் பாத்தீங்கன்னா சீக்கிரம் அவுட் ஆயிடுறாரு. அவரெல்லாம் கொஞ்சம் எப்படி நிதானமா ஆடணும், கொஞ்சம் ஸ்ட்ராட்டஜிக்கலா திங்க் பண்ணாருன்னா டெஃபினெட்லி வி கேன். பவுலிங் காம்பினேஷன் செமையா இருக்கு. அதனால இந்த பவுலிங் காம்பினேஷன் வச்சு டெஃபினட்டா வரலாம். பேட்டிங் மட்டும் கொஞ்சம் அந்த ஃபர்ஸ்ட் 6 ஓவர்ஸ் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. அது நல்லா வந்துருச்சுன்னா டெஃபினெட்லி வில் வின். இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆடணும் ப்ரோ. இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆடணும். ரொம்ப லேட்டா அடிக்க பாக்குறாங்க. ஒரு 18th ஓவருக்கு அப்புறம் தான் அடிக்கணும்ன்ற ஒரு இதுவே உங்களுக்கு தாட்டே வருது. அவங்க ஸ்கோர் போட பாக்குறாங்களா இல்லையான்னு தெரியல. இன்னும் ரன் எவ்வளவு அடிக்கணும்ன்றத கவனிக்க வராங்களா இல்லையான்னு தெரியல. 18 ஓவருக்கு மேல முடிஞ்ச வரைக்கும் எவ்வளவு வின்னோட அந்த ரன்ஸை குறைக்கலான்ற மாதிரி ரொம்ப அதுல ஆர்வம் காட்டுறாங்க. தவிர வின் பண்ணணும்ன்றதை காட்ட மாட்டேன்றாங்க. நெட் ரன் ரேட் முடிஞ்ச வரைக்கும் பெரிய நெட் ரன் ரேட் மைனஸ் போகாம குறைச்சிக்கலாம். ஒரு 50 ரன் 70 ரன்ல தோக்காம 30 ரன்ல தோக்கலான்ற மாதிரி பாக்குறாங்களே தவிர தோக்காம இருக்கலாம் ஜெயிக்கலான்ற மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. முன்னால இருந்து கொஞ்சம் அடிக்க ஆரம்பிக்கணும். கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆட ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் ஓவர்ல இருந்து கெட் கோ பண்ணணும். இது பழைய T20 கிடையாது. ஒரு 15 ஓவர் வரைக்கும் விட்டுட்டு 15th ஓவருக்கு மேல அடிக்க ஆரம்பிச்சா போதும் அப்படின்றதெல்லாம் இப்ப முடிஞ்சிருச்சு. எல்லாரும் 200க்கு மேல அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதெல்லாம் ரொம்ப ஈஸியா சேஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்பயும் இந்த மாதிரி ஸ்லோவா ஸ்டார்ட் பண்றது, ஸ்லோவா கடைசி 2 ஓவர்ல அடிக்கலாம்னு பாக்குறதெல்லாம் இன்னும் யூஸ் ஆகுது ப்ரோ. இன்னும் நிறைய சேஞ்ச் பண்ணணும். அது ஒரு காலத்துல இருந்தது ப்ரோ. அதான் ப்ரோ, அதெல்லாம் ஒரு காலத்துல இருந்தது. பட் அதெல்லாம் இல்ல ப்ரோ, அதோட ரன் ரேட் முன்னாடி எல்லாம் இருந்தது. முன்னாடி ஒரு 180 சேஸ் பண்ற மாதிரி இருக்கும். தோனி வர டயத்துல ஒரு 130 140 இருக்கும். அவர் வரும்போது ஒரு 40 50 தேவைப்படுற மாதிரி இருக்கும். அவர் ஒரு 3-4 ஓவர்ஸ்ல அடிப்பாரு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2 ஓவர்ல 50 ரன் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. கடைசி 2 ஓவர்ல யாரா இருந்தாலும் வேர்ல்டு பெஸ்ட் பினிஷரா இருந்தாலுமே ஒரு ஓவர் ஸ்டார்க்கோட மீதி இருக்குது. 2 ஓவர்ல 50 ரன் யாரா இருந்தாலும் அடிக்க முடியாது. அதான் எல்லாருமே தான் சொல்றேன். எல்லாருமே இன்னும் கொஞ்சம் இன்டென்ட்டோட ஆடணும். விஜய் சங்கர் ஒரு ஒன் டே மேட்ச் மாதிரி ஆடிட்டு இருக்காரு. அப்பதான் இன்டென்ட்டே வருது அவங்களுக்கு. திடீர்னு முழிச்சுக்கிறாங்க. 18 ஓவர் ஆயிடுச்சு, சரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம ரன் ரேட் பாத்துக்கலாம், எவ்வளவு ரன் குறைக்க முடியுமா பண்ணிக்கலாம்ன்றாங்க. ஒரு 15th ஓவர்ல இருந்து அதே மாதிரி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா தோக்குறோமோ ஜெயிக்கிறோமோ கொஞ்சமாச்சு வின் பண்றதுக்கு ட்ரை பண்ணி தோத்தோன்ற மாதிரி இருக்கும். அது மாதிரி ஏதாவது பண்ணலாம்.